மாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். நீங்க எல்லாரும் பார்த்து கன்டினியூவா ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாருக்கும். பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். மாறனும், வீராவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து விஜி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. "என்ன பண்ண போற? புத்திசாலித்தனமாலாம் எதுவும் பண்ண வேணாம்டா. அவள ஏமாத்துனாலே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்ச முகமா வந்து ரகசியமா வந்து பேசிக்கிறாங்க. "வீரா சூப்பர். நம்ம பேசுற விஷயத்த அவ கேட்டாலே போதும். ஆனா நம்ம 2 பேரும் மட்டும் பேசுனோம்னு வச்சுக்கயேன், அவ நம்ப மாட்டா. அது எனக்கு தெரியும். வள்ளியம்மாவ நீ தான் கூப்பிடணும். எப்ப பார்த்தாலும் காலங்காத்தால வள்ளியம்மா இங்க வாசலுக்கும் ரோட்டுக்கும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அப்படியெல்லாம் எதுவுமே வந்து நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆமா, இவ உள்ள போனதுக்கப்புறம் வள்ளியம்மா வந்தா என்ன, வரலன்னா என்னங்கிற மாரி அவங்க 2 பேரும் யோசிக்கிறப்ப, கரெக்ட்டா வராங்க. வந்தோடனே, அப்பாடா! வள்ளியம்மா வந்துருச்சு. "என்னடா வீட்ல என்ன சமையல் இன்னைக்கு?" "ரொம்ப முக்கியம் தான். பாத்தியா வள்ளியம்மா எப்போதும் கருத்தா, நியாயமா, சூப்பரா பேசுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன வீரா சமையலுங்கிற மாரி பேச்ச ஆரம்பிச்சுட்டு, "நான் சொல்றத மட்டும் கேளு" அப்படின்னு சொல்லி கஞ்சாடையா கண்ணடிக்கிறாங்க நம்ம மாறன். அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து எதுக்காக இவன் என்னென்னமோ சொல்றான். நம்ம பேசுறதெல்லாம் கேட்கறாளா வீரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கேட்க ஆரம்பிச்சுட்டா. பேசு பேசு. எங்க அம்மா வந்து என்னெல்லாம் நல்ல விதமா வந்து பார்த்துக்கிட்டாங்கல்ல, அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எதுவும் நம்மள பத்தி எதுவும் சொன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி விஜி வந்து அதையும் காது குடுத்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம விஜி. அப்பன்னு பார்த்து காவேரி அம்மாலாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல? நாங்க ரொம்பவே வந்து கஷ்டம் குடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா அப்படியெல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லும்போது, மாறன் வந்து அழுத்தி சொல்றாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அதுக்கேத்த மாரி இவ பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு பார்த்தா பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்னெல்லாம் வந்து விஜய் ஏற்கணும், "உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு என்னடா சொல்ற? ஏன்னா விஜய் கிட்ட எந்த விதமான மாற்றமும் வரவே இல்லையே." ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து அந்த காலத்தில கதை கதையா வந்து சொல்லியிருக்காங்களே, அவங்க அடிக்கடி சிரிப்பாங்களாமே, கால வந்து பார்ப்பாங்களாம், எல்லாம் வித்தியாசமா இருக்குமாமே, அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ! அப்பனா நம்ப இந்த மாரி விஷயமும் சேர்த்து நாடகம் வந்து ஆடணுமே, அப்படி நம்ப நாடகம் ஆடாம விட்டுட்டோம்னா, நம்ப பொய் சொல்றோம்னு ஆயிடுமா? சரி, சரி. அவங்க சொன்ன மாரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, கறி மாரி இருக்கு. அதில வந்து கால வந்து அப்பிக்கிறாங்க அந்த இடத்துல. அடுத்தது என்ன சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் எடுத்து மூக்குல வந்து தடவிக்கிறாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில அவ செம்மையா வந்து காமெடி பண்ணுவா. இது எல்லாத்துக்கும் வள்ளி அம்மாவுக்கு வந்து புரிய வச்சிரலாம் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி வந்து கிச்சனுக்கு சீக்கிரம் போயி, எல்லா வேலையும் வந்து ரசம், குழம்பு, மோருன்னு எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து எதார்த்தமா வராங்க. எதார்த்தமா வரப்ப, "என்ன கண்மணி நீ சமைச்சியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க வேற நான் சூப்பரா வந்து சமைச்சு முடிச்சுட்டேன். காலங்காத்தால சீக்கிரம் எந்திரிச்சு நான் சமைச்சுட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொன்னோனே, ஏய்! உண்மையா? கண்மணி கலக்கிறப்போ, இந்த வீட்டு மருமகளா, நான் எப்போதும் நின்னு உதவி செய்ய மாட்டேனா? பார்த்தா எனக்கு ரொம்பவே இப்ப தான் மனநிறைவா, திருப்தியா இருக்கு கண்மணி. இந்த வீட்டுக்கேத்த மருமகளா நீ இருந்தா எனக்கு அத விட என்ன சந்தோஷம் இருக்குங்கிற மாரி சொல்றப்ப, நம்ம ஆக்டிங்க வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். "என்ன ஆச்சு? காலையிலேருந்து வந்து காலெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கால வந்து முன்ன முன்ன நீட்டுறாங்க. மாறன் வந்து பார்க்க சொல்றாங்க. நம்ம சொன்னதெல்லாம் அவ பண்றத பார்த்தாலே, அவ ஆக்டிங் பண்றாங்கிற விஷயத்த வந்து நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாறனும், வீராவும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. "ஏய்! லிப்ஸ்டிக்க வந்து மூக்குல வந்து தடவியிருக்கா, வேற லெவல்ல" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிண்டல் அடிச்சு பேசும்போது, இது எல்லாத்தையும் வந்து வள்ளி வந்து பார்க்குறாங்க. "அத்தை பாருங்க அத்தை, எனக்கு காலையிலேருந்து இப்படியெல்லாம் இருக்கு அத்தை" அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க. விஜய்க்கு வந்து சிரிப்பு தாங்கல. "நான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அத்தை, இப்படியெல்லாம் எனக்கு இருக்கிறத பார்த்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போறாங்க. உடனே கண்மணி, நம்ப வள்ளி யாருக்கும் ஒண்ணும் புரியல. "ஏய் என்னடா நம்ம சொன்னதெல்லாம் வந்து அப்படியே வந்து நடக்குது. அப்பன்னா என்ன அர்த்தம்? அவ சும்மா இது மாரி உன்னலாம் நம்ப வைக்கணும் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வேணாமா உனக்கு?" அப்படின்னு சொன்னோனே, "புரியுதுடா, நல்லாவே புரியுதுடா" அப்படின்னு சொல்றாங்க. "கார்த்திய இப்பயாவது நம்பு. கார்த்தி நீ வளர்த்த பையன். அவன் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான். ஓ! இப்படியெல்லாம் வந்து நடக்குதா தம்பி? ஆனா இத மட்டும் வந்து திட்டம் போட்டா சரி வராது. எல்லா உண்மையும் வந்து நிரூபிக்கணும்." "ஆமான்டா, நேத்து கூட பார்த்தேன். ஏதோ ஃபோன் வந்து வீட்ல வந்து அடிச்சுச்சு. ஃபோன் அடிச்சப்ப அவ வந்து வேக வேகமா ஓடி வந்தா. ஓ! அதெல்லாம் வேற செய்றாளா? அதுக்கப்புறம் யாரும் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நிதானமா பார்த்துட்டு வந்தா. இத கூடயா தெரியல? நீங்கலாம் பார்த்துட்டீங்கன்னா சந்தேகம் வந்துரும் தான் அவ ஆரம்பத்துல வந்து ஓடி பார்த்தா. அதுக்கப்புறம் நீங்கலாம் பார்த்துட்டீங்கன்னா புடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நிதானமா போய் ட்ராமாவ கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கா. தெரிஞ்சுச்சுன்னா சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கேஷுவலா விஜய் மாட்டுக்கும் அவங்க ரூம் பக்கம் போறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, "என்னடி காலையிலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து வித்தியாசமா இருக்கு. காமெடியா இருக்கு. இந்த மாரி நேரத்தில என்ன வேல பார்த்துட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா வீராவும் மாறனும் வள்ளிகிட்ட வந்து பேசுனாங்க. இது மாரிலாம் இருக்கணுமாமே." "ஏய் யாருடி இது மாரிலாம் சொன்னா?
என்கிட்ட கேட்கக்கூடாதா? உன்னை போய் பெரிய வில்லின்னு நினச்சேனே, எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. அப்போனா இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய காமெடி பீஸாக தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்கியா? அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன போய் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? வேறு என்னத்த சொல்கிறது? அவங்க வள்ளிக்கிட்ட உன்னை பற்றி இடக்க முடக்கா சொன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா, நீ பொய் சொல்கிறேன்னு தெரிய வேணாமா? ஓ, அப்படியெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம விஜயும் அவங்க அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.